நானும் நிறைய நாடி ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். இது என்ன சார்? அதில் மற்ற முறையிலேருந்து என்ன வித்தியாசப்படுது இது? பொதுவாக அந்த தன்வந்திரிங்கிறது 18 ரிஷிகளில் அவரும் ஒரு ரிஷி. அவரும் இந்த நாடி ஜோதிடம் எழுதியிருக்காருங்க. இப்போ இந்த தன்வந்திரினாலே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கடவுள் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த காலங்கள்லேயே தேவர்களுக்கு ஒரு மருத்துவராக இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கே மருத்துவராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த சண்டைகள் வரக்கூடிய நேரங்களில் தேவர்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கணுங்கிறதுக்காக மந்திர மலையை மத்தாகவும் வாசுகின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பை கயிறாகவும் பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து விஷ்ணுவினுடைய அவதாரமாக அந்த அமிர்த கலசத்தோடு தோன்றியவர் தான் நம்ம தன்வந்திரி பகவான். இப்படி மற்ற நாடி ஜோதிடத்தை விட இந்த தன்வந்திரி நாடி ஜோதிட முறையில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய வியாதிகள் நமக்கு வரும், அது மற்ற நாடிகளை விட இதில் ரொம்ப துல்லியமாக அது என்ன வியாதி, அது என்ன மாதிரியான முறை மருத்துவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு அந்த மருத்துவங்கள் நமக்கு உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அந்த மருந்துகள் மட்டும் இல்லாமல் நம்மளாவே செய்து கொள்ளக்கூடிய சில வழிமுறைகளையும் தன்வந்திரி நாடி ஜோதிடத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க.